ஸ்டார்ட்ஸ் நவ். இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஆமா, திருப்பதியில் ஒருத்தனை காணோம், என்ன அடையாளம்னு கேட்டா மொட்டை அடிச்சிருக்கான்னு சொல்ற மாதிரி. வேற ஏதாவது குழுத்தாங்க? இவர் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர். அப்ப ஒரு மோடியை பிடிக்காது, இந்து மதம் பிடிக்காது, இந்தியா பிடிக்காது, இந்தியா உருப்படுறது பிடிக்காது. கரெக்டா? ரொம்பவும் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய லூசுங்க சுத்திட்டு இருக்காங்க. வேற ஏதாவது குழுத்தாங்க? இவர் இப்போதைக்கு எந்த பத்திரிகையிலும் வேலை பார்க்கல. ஆனா எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் நான் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு பேட்டி கொடுப்பாரு. நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த மாதிரி நிறைய லூசுங்க சுத்திட்டு இருக்காங்க. அந்த அத்தனை லூசுமே இப்படிதான். அவங்க எந்த பத்திரிகையில வேலை செய்யறது கிடையாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சிருப்பாங்க. என்ன பத்திரிகைன்னு கேட்டா அந்த பேர் சொல்றதே கூச்சப்படுவானுங்க. ஆனா யூடியூப்ல போய் உட்காந்து பத்திரிகையாளர்னு போட்டிருப்பாங்க. இது கியூவே கிடையாது. எனக்கு 10 செகண்ட் போயிடுச்சு, அடுத்து கொடுத்தாங்க. இவரோட மேனரிசம், அதாவது ஒரு கண்ணை நல்லா உருட்டி உருட்டி பேசுவாரு. அந்த மேனரிசம் ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு க்ளூ தாங்க, சொல்லிடுறேன். இவரோட ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கு, அண்ணாமலை இஸ் வெரி டேஞ்சரஸ். மூத்த பத்திரிகையாளர் மணி தானே சொல்றீங்க? கரெக்ட். இந்த டைலாக் முதலே சொல்லியிருப்பேன். என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் இல்லாட்டி ஏதோ ஒரு வீடியோ இன்டர்வியூல வந்து எல்லாரும் வணக்கம்